அமர்ந்து இருக்கிற அனைத்து தெய்வங்களுக்கும் பொன்னுடையாருக்கும் கலெக்டர் ஷேக் அப்துல் ரஹ்மான் சாருக்கும் மேடையில் இருக்க பெரியவர்களுக்கும் எல்லோருக்கும் நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க சந்தோஷப்படுறீங்களோ இல்லையோ, நான் இதுல கலந்துக்கணும், நான் உங்களெல்லாம் சந்திக்கணும் அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கொடுத்துருக்கு. இப்போ இங்கிட்ட நின்று உங்ககிட்ட பேசும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த திருவிழாவுக்கு என்னை அழைத்தது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். நூரி அம்மா எனக்கும் நூரி அம்மா ஒரு 10 வருஷம் பழக்கம். நிறைய உங்களுக்காக பாடுபடுற கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 35 வருஷமா பாடுபடுற அந்த அம்மாவுக்கு நான் உண்மையிலேயே வணங்குறேன். எப்பவுமே என் எதிர்த்துல ஒரு தனி இடம் அவங்களுக்கு இருக்கு. அவங்க என்ன புள்ள என் பையன் அப்படின்னு அழைக்கும் போது அந்த அம்மாவுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலேயே உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு இத்தனை வருஷம் பாடுபட்டது ஒரு அம்மா இன்னைக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த நிகழ்ச்சி மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா லைஃப்ல நான் எத்தனையோ நிகழ்ச்சி போயிருக்கேன். கலை நிகழ்ச்சி போக மாட்டேன். நான் எத்தனையோ நடிகர் சங்கம் நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி போவேன். பட் இது என்னமோ தெரியல மனசு நிறைஞ்சிட்டு இருக்கு உங்களுக்கு பார்த்ததில்ல. இது பொதுவா இப்போ இந்த இன்விடேஷன்ல திரு விஷால், திரு பொன்முடியா, திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் அப்படின்னு திருவுன்றது அவங்க மரியாதை கொடுத்து போடுறாங்க. ஆனா உங்க பேர்லயே மரியாதை இருக்கு. திருநங்கை, யாராவது திருநங்கைன்னு சொன்னா நீங்க பெருமைப்படுங்க. உங்களுக்கு மரியாதை முதல்ல உங்க பேர்லயே மரியாதை இருக்கு. எங்களுக்கெல்லாம் தனியா எழுதணும். உங்களுக்கு உங்க பேர்லயே மரியாதை இருக்கு. நான் இன்னைக்குமே ஒரு விஷயம் நான் நூரியமாக்கு சொல்லுவேன். திருநங்கைகளுக்கு நான் எப்பவுமே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அறக்கட்டளை சார்பா நிறைய விஷயங்கள் பண்றோம். நான் திருநங்கைகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது ஒன்றும் இல்லைப்பா, நீ இது வர முடியுமா இந்த நிகழ்ச்சிக்கு என்ன கண்டிப்பா வரமான்னு சொல்லி கார் எடுத்து கிளம்பி வந்துட்டேன். எல்லாம் ப்ரோக்ராம் விட்டுட்டு. நீங்க எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான், ஃபியூச்சர்ல உங்க சார்பா ஒருத்தர் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு உங்க சார்பா சட்டசபையில உட்காரணும். அதுதான் என்னோட ஆசை. ஃபியூச்சர்ல கண்டிப்பா நீங்க உங்களுக்கு குரல் கொடுக்கிற ஒரு நபர் எலெக்ஷன்ல ஜெயிச்சு அசம்பிளியில உட்காரணும்ன்றது என்னோட ஆசை. எல்லாரும் பயங்கரமா ட்ரெஸ் அவர் வெறும் ஒரு சட்டை பேண்ட் போட்டு வந்துட்டேன். ஆனா இங்கிட்ட ஒவ்வொரு அழகிய பார்க்கும்போது அதோ அங்கிட்ட இருக்காங்க பாருங்க, அவங்கள நான் கடத்திட்டேன்னா ஒரு படமே எடுத்துலான்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா இருக்காங்க ஒவ்வொருத்தரும். இங்கிட்டு எல்லாரும் பார்க்கும்போது ஒரு அம்மா அந்த ஜுவல்லரி அதான் சொன்னேன், எவ்வளவு நேரம் ஆச்சு ரெடி ஆகுறதுக்கு அப்படின்னு கேட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ரொம்ப அழகா நீங்க உங்க மனசுல அழகு இருக்கு. நீங்க மேக்கப் எல்லாம் போடணும்னு அவசியமே இல்லை. அங்க பாருங்க, வெள்ளை ஒயிட் ஏஞ்சல் உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க. ஒவ்வொருத்தரும்
இப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சமுதாயத்துல விஷாலன் ஒரு சகோதரன் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு நீங்க என்னைக்குமே யாருக்கிட்டையும் வேணாலும் பெருமையா சொல்லு. நான் என்னைக்குமே உங்களுக்கு ஐ எம் ஜஸ்ட் ஒன் ஃபோன் கால் அவே. ஒரு ஃபோன் நூரியம்மா ஃபோன் பண்ணிச்சுன்னா நான் வந்து உங்களுக்காக நான் வந்து ஏதோ ஒன்று செய்யணும்னு தோணுது. ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா நூரியம்மாவோட ஒரு சேர்ந்து பண்ணுவோம். லவ் யூ ஆல், ஐ லவ் யூ. ஒவ்வொருத்தருக்கும் அங்கிட்ட ஒரு ப்ளூ ஏஞ்சல் இருக்கும். தேங்க்யூ. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லவ் யூ ஆல், காட் பிளஸ் யூ. நீங்க எப்பவுமே தலை நிமிர்ந்து இந்த சமுதாயத்துல வாழணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி என்னை கூப்பிட்டதுக்கு. போய் அப்பா அம்மா கிட்ட சொல்ல போறேன். எப்பவுமே ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கும் போது கேட்பாங்க எப்படி இருக்குன்னு. நான் வண்டியில போகும்போதே போன் பண்ணி சொல்ல போறேன். நீங்க எல்லாம் யூ ஆல் மேட் மை டே. இன்றைய நாள் வந்து என் வாழ்க்கையில ஒரு சிறப்பான நாளா நீங்க அமைச்சு கொடுத்தது வந்து எனக்கு பெருமையா இருக்கு. சந்தோஷமா இருங்க, நல்லா இருங்க. சிரிச்ச முகத்தோட இப்போ எப்படி சிரிக்கிறீங்களோ அதே மாதிரி சிரிச்ச முகத்தோட நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். எங்க அம்மா இங்கிட்ட இருக்காங்க. எங்க அம்மா வந்து எப்பவுமே ஒரு கட்டி பிடிச்ச ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் இருக்கும். ஏன்னா மனசா என்ன ஒரு பிள்ளையா தான் பாக்குறாங்க. அது ஒரு பாக்கியம் எனக்கு. ஸோ உங்களுக்காக நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுக்காக ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு நீங்க உங்க குடும்பத்துல சொல்லுங்க.